ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கலத்தின ராஜ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயில் ஏறி இருக்கும் யோகம் நிகழ்ச்சியில் சூரிய நமஸ்காரம் பார்க்க போகிறோம். சூரிய நமஸ்காரம்னா நீங்கள் இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை, இது புதுமையான சூரிய நமஸ்காரம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்னஸ் எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு பாடி வெயிட் லாஸ் எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு சூரிய நமஸ்காரம். இது வரைக்கும் யாரும் மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு சூரிய நமஸ்காரம் வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூரிய நமஸ்காரம் கொடுக்க போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் நல்லா ஃபிட்னஸ் கிடைக்கும், உடல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பயிற்சி செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வெயிட் லாஸ் எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு ஃபிட்னஸ் எதிர்பார்க்கலாம். வெயிட் லாஸ் ப்ளஸ் ஃபிட்னஸோட நம்ம சூரிய நமஸ்காரத்தை நான் கலந்து கொடுக்க போகிறேன். இந்த பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்து 12 நிலைகள் இருக்குது. அந்த 12 நிலைகளுமே வந்து யாருனாலும் செய்யலாம். அதாவது கிராம மக்கள் முதல் நகர மக்கள்லேருந்து அனைத்து தரப்பு மக்களும் செய்யக்கூடிய பயிற்சி தான் இது. இந்த எளிய வகையான சூரிய நமஸ்காரம் எல்லாருமே செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது, யார் வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பசி எடுக்கும், நல்லா ஜீரணமாகும், உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த மாதிரி டைம் செய்யணும்னா காலையில் டைமும் சாயந்தர டைமும் நீங்கள் செய்யலாம். காலையில் டைம்னு பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து நீங்கள் 10 மணிக்குள்ளே அந்த பயிற்சி நீங்கள் செய்யலாம். அது பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றோடு நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி செய்யக்குள்ள நல்ல ஒரு ஃபிட்னஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4லேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். மெயினாக வந்து இந்த ஃபிட்னஸ் ப்ளஸ் வெயிட் லாஸ் எதிர்பார்க்குற இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் அந்த முறையாக அந்த பயிற்சி மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கும் அந்த மாதிரி சூரிய நமஸ்காரமும் எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய சூரிய நமஸ்காரமும் நான் அதில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சூரியனை நம்ம பார்த்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி இறங்கும் பொழுதுலேயும் சூரியனை நம்ம பார்த்த மாதிரி செய்யணும். சூரிய பகவானுடைய தரிசனத்தோடு நம்ம பண்ணணும்னா நம்ம நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சூரிய பகவான்கிட்டருந்து வர அந்த கதிர்வீச்சு, நம்ம புரோத கதிர்வீச்சு நம்ம உடம்பு மேலே பட்டதுன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய வைட்டமின் சக்தி கிடைக்கும். இந்த பயிற்சி நீங்கள் எப்படி செய்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். பாருங்கள். இப்போ முதல் நிலை பார்த்தோம்னா அந்த சாதாரணமாக நிற்கிறோம். முதல் நிலையில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இதுவுமே கிடையாது, சாதாரணமான நிலை தான். நம்ம கோயிலில் கடவுளை வணங்குற மாதிரி ஒரு பொசிஷனில் தான் நிற்கிறோம். நம்ம கடவுளை வந்து எல்லா கோயில்லையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் வணங்குவோம். இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டை விரல் எங்கே இருக்கிறோமோ அந்த நெஞ்சு குழியில் இருக்கும் பாருங்கள். நெஞ்சு குழி நேராக நம்ம கட்டை விரலை வச்சு இந்த பொசிஷன் இருக்கிறோம். கால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தையும் வச்சுக்கலாம், லெகு ஜஸ்ட்டு கொஞ்சம் வி ஷேப்லேயும் வச்சுக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் நிலை. இந்த முதல் நிலையில் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து 2ஆம் நிலை பாருங்கள். இதே பொசிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு 1 ஃபீட்டு லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட் எடுத்து வைக்கிறோம். லெக்கை எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. இந்த கை இருக்கு இல்லைங்களா, இதை என்ன பண்ண போகிறோம்னா இதே பொசிஷனில் அப்படியே போகிறாங்க. நம்ம ஃபேஸை, நம்மளுடைய உள்ளங்கை வந்து நம்ம ஃபேஸை பார்க்கணும். இந்த பொசிஷனில் வச்சு பாருங்கள். உடம்பு அப்படியே வில் மாதிரி வளைச்சி பொசிஷனில் நிறுத்தணும். மறுபடியும் பாருங்கள். 2ஆம் நிலையை மறுபடியும் பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெக்கை ஜாயின் வச்சுக்கிறோம். அப்படி பாருங்கள், இந்த டைரெக்ஷன் திரும்பிக்கிறோம். இது ஒரு 1 ஃபீட் எடுக்கிறோம், இது 1 ஃபீட் எடுக்கிறோம். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கை ஃபேஸை பார்க்குற மாதிரி அடித்து அப்படியே போகிறோம். திருப்பி இது 2ஆம் நிலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலை 1 பை 1 ஸ்டெப்பாக எடுத்து வச்சு ஜாயின் பண்ணி அடுத்து 3ஆம் நிலைக்கு போகிறோம். 3ஆம் நிலையில் நீங்கள் காலை எப்படி வச்சுக்கலாம், வச்சுட்டு பாருங்கள். கை கீழே கொண்டு வந்து நீங்கள் தரையை தொட்டு வரலாம். இப்படி கொண்டு வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி டச் பண்ணலாம், அல்லது கட்டை விரலை பிடிச்சி நீங்கள் முட்டியை டச் பண்ணலாம், அல்லது பாருங்கள் இங்கே நீங்கள் லெக் கேட்ச் பண்ணி உங்களுடைய தலையால் முட்டியை டச் பண்ணாலும் பண்ணலாம். அல்லது எங்களால் என்ன டச் பண்ண முடியாது அப்படிங்கிறீங்க, ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெயினாவே போதும். இது 3ஆம் நிலை. இது வந்து எல்லாருமே செய்யலாம். ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்களும் இந்த பயிற்சி செய்யலாம். இதை வந்து நல்லா பிடிச்சி இந்த மாதிரி காலை பிடிச்சி இப்படி டச் பண்ணால் தான் பண்ணுவது கிடையாது. அந்தளவுக்கு ப்ராப்பராக லீனாக இருக்கீங்க பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, காலை பெண்ட் பண்ணி கூட செய்யலாம், தப்பு இல்லை. இப்படி வச்சுக்கலாம், இங்கே பிடிச்சிக்கலாம், இங்கே பிடிச்சிக்கலாம், இங்கே பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் இன்னும் உங்களால் முடியல லைட்டாக லெக்கை பெண்ட் பண்ணி கூட
நீங்கள் டச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 3ஆம் நிலை பார்த்தோம். அடுத்தது பாருங்கள் 4ஆம் நிலை என்ன பண்ண போகிறோன்னா சேம் அப்படியே ஹேண்டை முன்னாடி வச்சிடறோம். வச்சு ரைட் லெக் ஜஸ்ட்டு அப்படியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேக் எடுத்து வச்சுக்கிறீங்க. வச்சு பாருங்கள் உடம்பு நல்லா இந்த பொசிஷனில் இந்த அடிப்பாதம் தூக்குற மாதிரி இருக்கணும். பேக்கில் நம்ம வச்சுக்கிற கால் பாருங்கள் சேம், அதுவும் ஃபிங்கர்ஸ் தான் வந்து தரையை டச் பண்ணுவோம். தரையை டச் பண்ண மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ அந்த கையை நல்லா கொண்டு வந்துட்டு உடம்பை இப்படி நிறுத்தி மேலே பார்க்கணும். இது மாதிரி நம்ம 4ஆவது நிலையை வந்து செய்கிறோம். இப்போ அடுத்து 5ஆம் நிலை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்பிங்கர் பொசிஷன்லேயும் நீங்கள் இந்த 4ஆம் நிலையில் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் இந்த பொசிஷனை வச்சு நிறுத்தலாம், வந்து தப்பு இல்லை. ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க இந்த பொசிஷன் போக முடியாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இப்படியோட ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷன் நீங்கள் உட்காந்துனா போதும். இல்லை என்னால் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியல, நீங்கள் பாருங்கள் முட்டி போட்டு காலை இந்த மாதிரி வச்சு இப்படியும் செய்யலாம். எந்த பொசிஷன்லையும் செய்யலாம். ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி செய்யலாம். பாருங்கள் எப்படி வரலாம் இந்த பொசிஷனில். அப்படி பாருங்கள் இந்த 4ஆம் நிலையிலேயே இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஃபிட்னஸ் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் பாடி நம்ம தேவையில்லாத அந்த ஃபேட்லாம் குறைக்கலாம், அந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஓகே, இப்போ 4ஆம் நிலையை நம்ம பார்த்தோம். நண்பர்களே அடுத்தது பாருங்கள் 5ஆம் நிலை. 5ஆம் நிலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் லெக்கு பேக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பிங்கர் ஷேப்பில் வச்சுருந்தோம். இப்போ ஸ்பிங்கர்ஸ் வந்து ஷேப்பில் வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பனில் வச்சுட்டு ஒரு லெஃப்ட் லெக்கை பேக்கில் வச்சிடறோம் சேமு. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆசனமாக மட்டும் இல்லாமல் இதே நம்ம ஃபிட்னஸுக்கு நம்ம அதை செய்யலாம். இப்போ பாருங்கள் இந்த மூமெண்ட்டில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது 5ஆம் நிலை பாருங்கள். நம்ம கால் இப்படி இருக்குது, நம்ம காலுடைய பாதத்தை பார்க்குறோம். இப்போ அந்த 5ஆம் நிலையிலேயே வந்து ஃபிட்னஸ் வேணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அப்படியே இப்படி வந்து நிற்கலாம். 5ஆம் நிலை பாருங்கள், ரொம்ப சரியான ஒரு பயிற்சி இது. வயிறுலாம் ஃபுல்லாக டைட் ஆகும், தேவையில்லாத ஃபேட்லாம் குறையும். 5ஆம் நிலை வந்து நீங்கள் 5ஆம் நிலை செய்யக்குள்ளேயே வந்து அந்த பொசிஷன் நின்றுட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணக்குள்ளே பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் 5ஆம் நிலையே மறுபடியும் நீங்கள் போகக்குள்ளே பாருங்கள் இப்படியே போகலாம். அதாவது உங்கள் மாதிரி ஸ்பிங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி வைக்க முடியல பாருங்கள், ஓப்பன் வச்சு கூட இது வச்சுட்டு பாருங்கள் 5ஆம் நிலை. மறுபடியும் பாருங்கள் 5ஆம் நிலை கொஞ்சம் ஃபிட்னஸ்க்காக வெயிட் லாஸ்க்காக டிஃப்ரெண்டாக எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்படி இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் நிலையில் பாருங்கள் வயிறில் ஃபுல்லாக இரும்பு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு 5ஆம் நிலையில் நீங்கள் அந்த பயிற்சிக்கு போயிடலாம். அதுவும் பாருங்கள் 6ஆம் நிலை. 6ஆம் நிலை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு உங்களுடைய பாடி இந்த லெவலில் இருக்கணும். உங்களுடைய புட்டத்தை மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது 6ஆம் நிலை. அடுத்தது பாருங்கள் இந்த 6ஆம் நிலை நம்ம இந்த கொஷின் படுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த 6ஆம் நிலையில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, அப்படியே ஒரு கண்டால் போட்டுக்கலாம். நீங்கள் தண்டால் பொசிஷன் பாருங்க, வேறு தண்டால் போட்டுக்கலாம். அடுத்தது 7ஆம் நிலை பாருங்கள். 7ஆம் நிலை என்ன பண்ண போகிறோம், உடம்பு டவுன் பண்ணிவிட்டு நல்லா உடம்பு ஃப்ரீயாக விட்டு பாருங்கள் காலை கீழே ஃபுல்லாக வச்சுட்டு 7ஆம் நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசன அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் நிறுத்தணும். ஆனால் இதை நம்ம ஃபிட்னஸ்க்காக நம்ம பண்ணுறக்குள்ள எப்படி செய்கிறோம் பாருங்கள். 7ஆம் நிலை பாருங்கள் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கையை நோக்கி பாருங்கள். இப்படி 1 2 3 4 5 6
இந்த பொசிஷன் கொண்டு வரலாம். அதே பாருங்கள் மறுபடியும் ரிலீஸ். 1 2 3 4 5 6 இப்படி நிறுத்தலாம். இந்த 7ஆம் நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செய்யலாம். ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் என்னன்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி செய்யலாம். நார்மலாக 7ஆம் நிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்னா 7ஆம் நிலை. இல்லை இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இப்படி தானே இருக்கீங்க. இப்போ இங்கே இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9 10 பாருங்க. இந்த மாதிரி செய்யலாம் 7ஆம் நிலையை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறுத்தக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உடம்பு வளைவு கொடுக்கும். வளைவு கொடுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு பெண்ட் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் தேவையில்லாத ஃபேட்லாம் குறைக்கும். இந்த மாதிரி ஒரு பயிற்சி. ஓகே, இப்போ நம்ம 7ஆம் நிலை பார்த்துட்டோம். அடுத்தது 8ஆம் நிலை பாருங்கள். 8ஆம் நிலை நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்த பயிற்சி தான். இப்போ அதே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹேண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இப்படி தூக்கி 1 அப்படி பாருங்க. 8ஆம் நிலை இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டெப்போ அல்லது ஒரு 10 ஸ்டெப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்னஸ் கிடைக்கும், நல்லா வெயிட் லாஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ 8ஆம் நிலையை முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அடுத்தது 9ஆம் நிலை போகிறோம். 9ஆம் நிலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 4ஆம் நிலையில் பண்ணோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய லெஃப்ட் லெக்கை முன்னாடி போட்டோம். இப்போ நம்மளுடைய ரைட் லெக்கை முன்னாடி போட்டு அதை செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த 9ஆம் நிலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு இது இப்போ ஃபிட்னஸ் தான். ஃபிட்னஸ்ஸு ப்ளஸ் வெயிட் லாஸுக்கு நம்ம அதை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மூமெண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் காலை கொண்டு போகிற பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி நம்ம ஒரு பயிற்சி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த 4ஆம் நிலையில் செஞ்ச மாதிரி தான். அந்த 4ஆம் நிலையை செஞ்ச மாதிரியே பாருங்கள் வச்சுட்டு உடம்பு அடிங்க. இந்த மாதிரி நடக்கலாம். மறுபடியும் பாருங்கள், நம்ம ஃபிட்னஸ் வேணும், வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் இதில் கொடுத்த மாதிரி செய்யலாம். இல்லை எங்களால் வந்து இந்த பொசிஷனை நிற்க முடியல அப்படின்னா பாருங்கள், இதில் இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது. 2 காலையும் நீங்கள் முட்டி போட்டு பாருங்கள், இந்த மூமெண்ட்டில் வச்சு இந்த 9ஆம் நிலையை நீங்கள் இப்படியும் செய்யலாம். பாருங்கள், வச்சு இந்த பொசிஷன் நிறுத்திட்டு பாருங்கள், கீழே உங்களுடைய தலையை தரையை டச் பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10ஆம் நிலை 9ஆம் நிலை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்படி தான் வரணும். அந்த ஃபிட்னஸ்க்காக வெயிட் லாஸ்க்காக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ 10ஆம் நிலை பண்ண போகிறோம். 10ஆம் நிலை என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், காலை பேக்கில் இருக்கிற எடுத்து குழந்தைங்க வச்சு பாருங்கள். இப்போ இந்த பொசிஷன் நின்று பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படி ஹேண்டை நோத்திட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்து வைப்போம். நோத்திட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம கட்டை வரல பிடிச்சிக்கலாம். பிடிச்சி நீங்கள் உடம்பு இப்படி நேராக ஸ்ட்ரெயிட்டாக காலை பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நிறுத்துனீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை என்னால் இந்த மாதிரி நிற்க முடியல அப்படின்னா நீங்கள் இங்கே பிடிச்சி இப்படி வைக்கலாம். இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா பாருங்கள் எப்படி வச்சுக்க நிற்கலாம், தப்பு இல்லை. இப்போ இந்த 10ஆம் நிலையிலேயே
அப்படி பாருங்கள் இங்கே இருக்கும். இதில் நீங்கள் ஃபிட்னஸ் கொண்டு வரலாம். 10ஆம் நிலையில் பாருங்கள் பிடிச்சி டச் அப்படி பாருங்கள். இந்த 10ஆம் நிலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அடுத்தது பாருங்கள் 11ஆம் நிலை. 11ஆம் நிலை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இந்த டைரெக்ஷனோ இல்லை இந்த டைரெக்ஷன் அப்படி இருக்கும். இப்போ ஒரு ஸ்டெப் 1 வச்சுட்டு பாருங்கள். இப்போ அப்படியே வந்து வளைச்சி வீசி விஷயம் வந்துடும். அடுத்தது 12ஆம் நிலை பாருங்கள். இந்த லெக்கை இழுத்துச்சு இந்த இப்படியே இழுத்து வச்சு அப்படியே அந்த மூமெண்ட் வந்து உடம்பு நேராக வச்சு நம்முடைய தம்ஸ்திங்கிற நம்மளோட நெஞ்சுக்குழியில் இருக்கணும். அந்த மாதிரி நிற்கிறோம். ஓகே இப்போ பாருங்கள் இது நம்ம எங்கே ஆரம்பித்தோமே அங்கே வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த சூரிய நமஸ்காரம் புதுமையாக பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஃபிட்னஸ்ஸு அண்ட் வெயிட் லாஸ் வேணுங்கிறிய இந்த பயிற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை சூரிய நமஸ்காரத்தை நான் முறையாக அப்படி தான் கற்றுக்கணும், நான் முறையான ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னா பாருங்கள். இது சூரிய நமஸ்காரம் அந்த 12 நிலையும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறேன். ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக அது எப்படின்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா முதல் நிலை. அடுத்தது பாருங்கள் இந்த டைரெக்ஷன் திரும்பி நின்றுக்கிறோம். நீங்கள் ஒரே டைரெக்ஷன் நின்று பண்ணலாம். கேமரா முன்னாடி ஃபோக்கஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் அந்த டைரெக்ஷன் நின்றுருக்கேன். பாருங்கள் 2ஆம் நிலை பாருங்கள். அடுத்தது 3ஆம் நிலை. அடுத்தது 4ஆம் நிலை. அடுத்தது 5ஆம் நிலை. 6ஆம் நிலை. 7ஆம் நிலை. 8ஆம் நிலை. 9ஆம் நிலை. 10ஆம் நிலை. 11ஆம் நிலை. 12ஆம் நிலை. இப்போ நம்ம எங்கே ஆரம்பிச்சோமே அங்கேயே முடிச்சிட்டோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் இப்படி தான் செய்யணும். இதுதான் முறை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வேணும், வெயிட் லாஸ் வேணும் அப்படிங்கிறீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் புதுமையாக பண்ணிங்கன்னா பாடி வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான் சூரிய நமஸ்காரத்தையே நான் கொஞ்சம் மாறுபடுத்தி கொஞ்சம் வேறு மாதிரி அந்த மாதிரி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், நல்ல ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி இது. ஓகே நண்பர்களே, இந்த ஆயுளை அதிகரிக்கும் யோகம் நிகழ்ச்சியில் புது வகையான சூரிய நமஸ்காரம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்கள்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஐக்கான் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்ற நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஐக்கான் லிங்கில் நீங்கள் போய் பாருங்கள். அனைத்து வகையான நிகழ்வுகளும் அதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கரைத்தின் ராஜ். ஜாஹிந்த்.